வணக்கம் மக்களே, வெல்கம் டு மை யூடியூப் சேனல். ஸோ முத்துக்குமரன் வந்து வீடெல்லாம் கட்டி ஹவுஸ் வார்மிங் பண்ணியிருக்காருங்க. ஸோ அதில் வந்து நம்ம தீபக் அப்புறம் வந்து சாச்சனார் எல்லாருமே போய் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. ஸோ தீபக்குக்கும் நம்ம முத்துக்குமரனுக்கு எவ்வளோ பாண்டிங் இருக்குது அப்படின்னு அவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தீபக் வந்து ஒரு கிஃப்ட் மாதிரி கொடுத்துருக்காருங்க. ஸோ என்ன அப்படின்னா, அது ரொம்ப புதுசாலாம் கிடையாது. ஸோ புது வீடு கட்டினதுக்காக வந்து ஒரு கிஃப்ட் கொடுத்துருக்காரு. என்ன ரொம்ப சென்டிமெண்டலான ஒரு கிஃப்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்டவ் மாதிரி கொடுத்துருக்காரு. ஸோ அது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 17 இயர்ஸ்க்கு முன்னாடி வாங்கினது. ஸோ யாருக்காக வாங்கினது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய ஒய்ஃபுக்காக ஒரு சர்ப்ரைஸாக வாங்கி கொடுத்த ஒரு அந்த ஸ்டவ்வை தான் வந்து முத்துக்குமரனுக்கு வந்து ஒரு ஹவுஸ் வார்மிங் அன்னைக்கு வந்து கிஃப்டாக கொடுத்துருக்காரு. ஸோ முத்துக்குமரன் வந்து அதை போஸ்ட் போடும்போதே பயங்கர எமோஷனலாக போட்டிருந்தார். ஏன்னா இந்த மாதிரி ஒரு பிரதர் அப்படி கிடைக்கிறதுக்கு ரொம்ப கொடுத்து வச்சுருக்கணும் அப்படின்னு அது பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே இருக்கும்போதே அந்த பாண்டிங் தெரியும். ஸோ வெளியே வந்ததுக்கப்புறம் ரொம்ப அது வந்து எலாபரேட் ஆகி பயங்கரமாக போயிட்டுருக்கு. ஸோ அவங்க வந்து அந்த அண்ணன் தம்பி உறவு வந்து எப்போவுமே இருக்கணும் அப்படின்னு வந்து நம்ம நினைப்போம். ஸோ அந்த கிஃப்ட்டுக்கு வந்து அப்புறம் சாச்சனா கூட பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. ஊரில் திருவிழாலாம் வருதான். ஸோ அதில் வந்து ஜாக்லின், தீபக், நம்ம சாச்சனா எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ண போகிறாங்க, கலந்துக்கிற போகிறாங்க அப்படிங்கிற நியூஸ்லாம் வந்திருக்கு. ஸோ என்ன அப்படிங்கிறது நான் ஏதாவது தெரிஞ்சால் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். தேங்க்யூ.